வணக்கம்மா. இப்போ நான் ஸ்ட்ரோக்கெல்லாம் படிச்சுட்டேன் மேம். எனக்கு ஸ்ட்ரோக் சரியாக ஞாபகம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லி பாருங்கள். உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரோக்குமே பக்காவாக ஞாபகம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தமிழோட அந்த ஸ்ட்ரோக் எப்படி ஞாபகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கும் போதே எப்படி படிங்க, இப்படி படிச்சுக்கோங்க. மேலேருந்து ஒரு கோடு ஹாஃப் சைஸ் போட்டால் என்னது இட்டு, லைட் இட்டு, டார்க் இட்டு. அடுத்து இது எப்படி இக்கு, டார்க் இக்கு. அடுத்து நல்லா கவனிங்க, என்ன படிக்க போறோம் நம்ம. அந்த இதுலயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இச்ச, ஜ, இப்பு, டார்க் இப்பு. சரியாமா? இதுவரை நம்ம எல்லாமே போட்டோம். இதுக்கப்புறம் இதுல வேற என்னெல்லாம் போடலாம் அப்படின்னா, இங்க இருந்து 45 டிகிரி ஆங்கிளுக்கு கீழே இருந்து மேல போட்டா என்னது இரு நம்மளுக்கு. சரியா? சரி, அடுத்து நல்லா கவனிங்க. இங்க இருந்து இந்த ஷேப்பு தான் நம்மளுக்கு என்னது இல், குண்டு இல். அடுத்து நம்மளுக்கு இங்க இருந்து இந்த ஷேப் என்னது இஷ். இஷ் இங்க இருந்து வரும், இங்க இருந்து வரும். இது லைட் இஷ். இதே இதுல நான் என்னது இன்னொரு தடவை போட்டேன்னா டார்க்கா போட்டா இவ். ஓகேயா? அடுத்து இங்க இருந்து நம்ம கீழ் நோக்கி போட்டோம்னா என்னது இரு. சரியா? இதெல்லாம் நீங்க சொல்லி படிச்சுட்டே இருங்க. இது ஒரு டயக்ராம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா, இங்க இருந்து நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கொக்கி உள்ள இருந்து இப்படி போட்டா என்னது உங்களுக்கு ஷூ. அதே ஷூ மேல இருந்து என்ன செய்யும், இப்படி கொக்கி போட்டா வரும். அந்த ஷூ அப்படியே சர்க்கிள் ஆக்கிட்டீங்க அப்படின்னா ஹே, கீழே இருந்து மேல போறது, மேல இருந்து கீழே வர்றது. அதே இது இப்படி ஒரு கொக்கி போட்டு திருப்பி ஒரு இது போட்டீங்கன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு, கொக்கி போட்டு இப்படி போட்டா என்ன வந்துடும் உங்களுக்கு, ஏங்கிற ஸ்ட்ரோக்கு வந்துடும். அடுத்து நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதுலயே நீங்க போட்டுக்கலாம். இப்படி போட்டீங்கன்னா என்னது இம், இம் ஸ்ட்ரோக்கு. அடுத்து இம் ஸ்ட்ரோக்கு. இதை டார்க்கா போட்டீங்கன்னா இம்ப, இதை டார்க்கா போட்டீங்கன்னா இங்க. இந்த இன்னுமே லைட்டா ஒரு கோடு போட்டா என்னமா நம்மளுக்கு இஞ்சு. சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன ஸ்ட்ரோக் படிச்சிருக்கோம் இதை தவிர? மோஸ்ட்லி இதுலயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இதுல ஒரு கொக்கி போட்டு இப்படி போட்டீங்கன்னா என்னது 3 சுழி எண். இப்படி டயக்ராம் வரைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அழகா உங்களுக்கு வரும். நான் இப்போ வரையும் போது கூட கொஞ்சம் ஷேப் சரியில்லை. அழகா உங்களுக்கு வரைஞ்சிங்கன்னா நீட்டா என்ன செய்யும், உங்களுக்கு ஒரு டயக்ராம் வரும். இது உள்ளேயே உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரோக்கும் முடிஞ்சிடும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நீங்க இதை சொல்லியே உங்களோட ஸ்ட்ரோக்ஸ் ஃபுல்லாவே நீங்க ஞாபகப்படுத்திக்கலாம். தேங்க்யூ.